சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வீட்டிற்கு எஸ்.பி. வேலுமணி வருகை தந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வீட்டிற்கு எஸ்.பி. வேலுமணி வருகை தந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், இருவரும் என்ன ஆலோசனையில் ஈடுபட இருக்காங்க? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, நேற்று இரவு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சந்தித்து சி.வி. சண்முகம், அதாவது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம், அதே போல தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி, அதே போல கே.பி. முனுசாமி ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசியது, நாம் என்டிஏ கூட்டணியில இருந்த, அதாவது பாஜகவுடனான அந்த கூட்டணியிலிருந்து நாம் வெளியேற வேண்டும், வெளியேறி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சி.வி. சண்முகம் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருந்தது. அப்படி வலியுறுத்தும் பொழுது அதற்கு எஸ்.பி. வேலுமணி எந்தவித பதிலும் தெரிவிக்காததால், அதே போல எடப்பாடி பழனிசாமியும் எந்தவித பதிலும் தெரிவிக்காததால் சி.வி. சண்முகம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்துதான் இன்று காலை சி.வி. சண்முகம் தலைமையில் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் பரவி இருந்தது. இதனைத் தொடர்ந்து இங்கு செய்தியாளர்களை சந்தித்த, அதாவது சி.வி. சண்முகம் அவருடைய இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கோவை சத்யன், தமிழக வெற்றி கழகம் எங்களுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்ல, அவர்கள் மற்ற எந்த கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்ற தகவலும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இபிஎஸ் உடன் ஆனந்த், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் சந்தித்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்தினுடைய அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம், அதாவது சி.வி. சண்முகத்துடன் எஸ்.பி. வேலுமணி ஆலோசனை நடத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இருவரும் ஒரே காரில் புறப்பட்டு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வீட்டிற்கு எஸ்.பி. வேலுமணி வருகை தந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வீட்டிற்கு எஸ்.பி. வேலுமணி வருகை தந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், இருவரும் என்ன ஆலோசனையில் ஈடுபட இருக்காங்க? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, நேற்று இரவு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சந்தித்து சி.வி. சண்முகம், அதாவது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம், அதே போல தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி, அதே போல கே.பி. முனுசாமி ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசியது, நாம் என்டிஏ கூட்டணியில இருந்த, அதாவது பாஜகவுடனான அந்த கூட்டணியிலிருந்து நாம் வெளியேற வேண்டும், வெளியேறி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சி.வி. சண்முகம் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருந்தது. அப்படி வலியுறுத்தும் பொழுது அதற்கு எஸ்.பி. வேலுமணி எந்தவித பதிலும் தெரிவிக்காததால், அதே போல எடப்பாடி பழனிசாமியும் எந்தவித பதிலும் தெரிவிக்காததால் சி.வி. சண்முகம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்துதான் இன்று காலை சி.வி. சண்முகம் தலைமையில் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் பரவி இருந்தது. இதனைத் தொடர்ந்து இங்கு செய்தியாளர்களை சந்தித்த, அதாவது சி.வி. சண்முகம் அவருடைய இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கோவை சத்யன், தமிழக வெற்றி கழகம் எங்களுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்ல, அவர்கள் மற்ற எந்த கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்ற தகவலும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இபிஎஸ் உடன் ஆனந்த், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் சந்தித்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்தினுடைய அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம், அதாவது சி.வி. சண்முகத்துடன் எஸ்.பி. வேலுமணி ஆலோசனை நடத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இருவரும் ஒரே காரில் புறப்பட்டு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆலோசனைக்கு பிறகு ஒரே காரில் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றனர். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.